பாஜகவுக்கு நிரந்தரமான ஒரு பேர் இருக்குன்னா அது காலிச்சேர் பாஜக. பாலியல் ஜல்சா பார்ட்டி அது வேற டிபார்ட்மெண்ட். எந்த பொதுக்கூட்டம் நடத்தினாலும் பேரணி நடத்தினாலும் ஆளே வர்றது இல்லைங்க. பாஜகவை கதற விடுறதே தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பொழப்பா போச்சு. நேத்து கூட மதுரையில் இருக்கிற சோழவந்தான்ல ஒரு அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் நடத்தி அசிங்கப்பட்டிருக்கு இந்த கும்பல். வழக்கம் போல காலிச்சாரை பார்த்துட்டு கதறிட்டு இருக்கு இந்த கும்பல். அப்புறம் அண்ணாமலை 2026 ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்ன அண்ணாமலை அழுது புலம்பி இருக்கிறாரு. அப்படி என்னையா நடந்துச்சு அப்படின்னா, இந்தியா முழுவதுமே காவிகளுக்கு காலிச்சாரை காட்டுறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. அது ஒரு ட்ரெண்டாவே மாறி போச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க. போன எலெக்ஷன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வட இந்தியா முழுவதும் காவிகள் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாங்களோ தனியா 5 பேர் உட்காந்துருப்பானுங்க, முன்னாடி வெறிஞ்சியார் இருக்கும், இதுக்கு வாட்டு பேசிட்டு இருக்குங்க. இல்லைன்னா மக்கள் திரளா போய் அடிச்சு ஓட விட்டுட்டு இருப்பாங்க. இதுல ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குங்க. ஒன்று மக்கள்கிட்ட அடி வாங்கிட்டு கதறிக்கிட்டு காலி பண்ணிட்டு ஓடுவாங்க, இல்லைன்னா ஆளே இல்லாத இடத்துல ஆத்துன்னு ஆத்திட்டு உட்காந்துருப்பாங்க. இதுதான் நடக்குது, நம்ம பாக்குறோம். சத்தீஸ்கர்ல கூட இப்ப சமீபத்துல ஒரு பொதுக்கூட்டங்க. அந்த பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து கலந்துருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஆளு வரலன்னு என்னடா பண்றதுன்னு பாதியில மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பி போறாங்க. இத நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தலைப்பு செய்யல போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த அசிங்கப்படுறதே பாஜகவினுடைய பொழப்பா போச்சு. ஏங்க, மோடிய பஞ்சாப்ல ஓட விடலையா? பஞ்சாப்ல மோடிக்கு மீட்டிங்க. மோடிஜி கிளம்பி போறாரு. பஞ்சாபுக்கு போன மனுஷன் பாதியிலே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வர முடியல அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாரு. எதுக்குயா அப்படின்னா, போற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாம வெறுஞ்சாரு கிடக்கு பஞ்சாப்ல. பார்த்த மனுஷன் கதறிட்டாரு, நாளைக்கு நியூஸ்ல பூரா நம்ம தான் தெரியுவோம், அந்த மீட்டிங்கே ரத்து பண்ணு அப்படின்னு பஞ்சாப்ல ரத்து பண்ணிட்டு ஓடினாரு. பஞ்சாப்லயும் சத்தீஸ்கர்லயுமே இந்த அடி அடிச்சா தமிழ்நாடு நாங்க சும்மா சதற விட மாட்டோம். தமிழ்நாட்டுல எப்பவுமே காவிகளுக்கு காலிச்சார் தான். நம்ம மோடி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ரோடு ஷோ போனாரு. அவர் எங்க போனாலும் தமிழ்நாட்டுல ரோடு ஷோன்னு போனா அசிங்கப்படுத்துறது நம்ம வழக்கமா இருக்கு, அது நம்ம பாலிடிக்ஸ். அப்படி ரோடு ஷோ போறாரு, போனா ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, அது கொஞ்சம் ஆளுகளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கும்பல கூட்டம் இல்லையா, மோடி மனசு நொந்துருவாராம், மனசு உடஞ்சிருமா. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 25 சீட்டு ஜெயிச்சிருப்போன இந்த கும்பல் சும்மா ஓட்டி விட்டுச்சுங்கல்ல, அதை நம்பிக்கிட்டு அவரும் தெரிஞ்சார் இல்லையா, 9 முறை வந்து சேர்ந்தார்ல, அவருக்கு அந்த மனநிலையை காப்பாத்தி வச்சுக்கணும். இங்க தமிழ்நாட்டுல உண்மையிலே 25 சீட்டு அண்ணாமலை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ப வைக்கணும் அப்படின்ட்டு ஆளுகளை ஓட வச்சாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம தனி வீடியோவே போட்டோம். ஆளுங்க துடுன்னு ஓடுதுங்க, பிஜேபி காரங்க பின்னாடியே ஓடுறாங்க. இங்க கார்ல ஒரு ரோட் ஷோ போறாரு, சைட்ல கூடி ஓடி கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்துச்சு இந்த கும்பல். இதுக்கு நிலமா அப்படிதானே வச்சுக்கோங்களே. பல்லடத்துல நம்ம ஜி அப்படியே கெத்தா வந்து இறங்கினாருங்க. எங்க தெரியுமா, எண்மண் எண்மக்கள் யாத்திரையில வந்து கெத்தா இறங்கி ரோட் ஷோல அசிங்கப்பட்டுட்டு மீட்டிங் போன இடத்துலயாவது 4 பேர் உட்காருவாங்களான்னு பார்த்தா ஜி பேச வரும்போது 10 பேர் கூட இல்ல. அந்த வீடியோ வெளியாகி அசிங்கப்பட்டுச்சு இந்த கும்பல். சரிங்க, ராமேஸ்வரம் புண்ணிய பூமி, அங்க இந்துக்கள் வாழ்கிற பூமி, அது வந்து இந்து தேசம் அப்படின்லாம் உருட்டினானுங்க. நாங்க எங்களுடைய முகமாக இருக்கிற ஐயா மோடி அவர்களை இங்கதான் நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிக்க வைக்க போறோம் அப்படின்லாம் பேசினானுங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்த்து தாங்க ஓடி போயிட்டாரு நம்ம ஜி 56 மோடி. ஐயோ, இவங்க எங்க வச்சாலும் அடிச்சுதான் ஓட விடுவாங்க போல இருக்கு பயந்துட்டாரு. அப்படி என்ன நடந்துச்சு, எண்மண் எண்மக்கள் யாத்திரையில நட்டாவும் அமித்ஷாவும் அங்க வந்து கலந்துக்கிறாங்க. தொடக்க விழா அது எங்க, புண்ணிய பூமி ராமேஸ்வரத்துல தொடங்குறோம்ட்டாங்க. போய் அங்க உட்காந்தா அமித்ஷா கடைசியில பேச வரும்போது காலிச்சேர் தாங்க இருக்கு. காலிச்சேரை பார்த்தா அமித்ஷா கதறிட்டான்னா பாருங்களேன். நம்ம ஆளுங்க சும்மா விடலைங்க, மொத்தத்தையும் வீடியோவை போட்டு கதற விட்டு தான் இங்க நிக்க வச்சா மொத்தமா மோடிஜிய பேக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவானுங்க. அந்த தப்ப பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான்
தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் நாங்கள் மோடியை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கல அப்படின்ற பேச்சே நிப்பாட்டினாங்கன்னு வச்சுங்களேன். இது இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம அக்கா நமிதா அக்காவை பார்க்கறதுக்கு எம்பிட்டு கூட்டம் கூடும். நமிதா அக்கா போய் நின்னாலே கூட்டம் அள்ளும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமிதா அக்காவை வம்படியாக கூட்டிட்டு போய் விழுப்புரத்தில் ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க. விழுப்புரம் கூட்டத்தில் நமிதா அக்கா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 4 பேர் கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால் கட்சிக்காரனே முன்னாடி வந்து நிற்கலை. ஏன்னா அங்கே இருக்க இந்த கிளாஷு சண்டை, அதில் கட்சிக்காரங்க வரவே இல்லையேன்னு கடுப்பாகி இவர் என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே இருக்கிற தலைவருக்கு. அதுதான் அந்த பாலியல் சுரண்டல்வாதி, அதுதாங்க அந்த பாலியல் சுரண்டல்வாதி கலிவரதேன். அந்த ஆளும் மேடையில் கத்துறாப்புல, உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் வந்து உட்காருங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன் வந்து உட்காருங்க. இப்படி கெஞ்சி கூத்தாடி காலில் விழுகிறேன்னு சொன்ன பிறகு வரல மக்கள், கட்சிக்காரனும் வரல. இதுதான் பிஜேபியோடைய நிலைமை. தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனாலும் ரோடு ஷோவா இருக்கட்டும், அது கூட்டமா இருக்கட்டும், எங்கேயுமே ஆள் இல்லை. இது வரலாறு படைத்திருக்கிற ஒரு விஷயங்க. இந்த சூழ்நிலையில தான் மதுரையில் இருக்கிற சோழவந்தான்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறாங்க. 2 தீமை வச்சு பொதுக்கூட்டம், 2 கருத்தை வச்சு பொதுக்கூட்டம். அதுல ஒன்று நன்றி தெரிவிக்கிறாங்களாம். ஆமா, இவங்க வாங்கின 4 ஓட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறது ஒண்ணுதான் குறைச்சல். சரி விடுங்க, நன்றி தெரிவிக்கிற கூட்டம் ஒண்ணு. அப்புறம் பட்ஜெட் விளக்க கூட்டமா. பட்ஜெட்டுக்கு இந்த கும்பலுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? பட்ஜெட்ல நாட்டுக்கு என்ன அர்த்தத்தல், நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்க, தமிழ்நாட்டில் மொத்தமா முடிச்சு விட்டுருக்கீங்க. இந்த பட்ஜெட்டை என்ன தைரியம் இருந்தா நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் நின்றுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அங்க போய் பட்ஜெட் கூட்டம் எல்லாம் வச்சுட்டாங்க. போய் உட்காந்தா வழக்கம் போல காலிச்சாரு. சும்மாவே காலிச்சாரா இருக்கும்னா இயற்கைக்கு என்ன கோவம்னு தெரியல, மழையை பெஞ்சு விட்டுருச்சு. அப்படித்தான் இருந்த 3 பேரும் காணாம போயிட்டாங்க. ஆனா மேடையில் இருக்கிறவங்களாம் வைராக்கியமான ஆளுங்க. யார் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, காலிச்சாராக இருந்தாலும் சரி, நாங்கள் கதறுவதை கதறி கொண்டு இருப்போம்ன்றதுல தெளிவா இருந்தாங்க. மேடையில் இருக்கிற ஆளுகளில் பாதியை கீழே இறக்கி விட்டாலே கொஞ்சம் கூட்டமாவது தெரியும். மேடையில் ஒரு ஊரே உட்காந்து கிடக்கு, கீழே ஒத்த ஆள் கிடையாது. அதில் வேற 2 மணி நேரம் பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில். அதுலேயும் ஒருத்தர் உலகத்தில் மீண்டும் மோடியை கொண்டு வந்ததற்கு நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்ன்றாரு. அடே, உலகத்துக்கு மோடிக்கு என்னையா சம்பந்தம்? இந்தியாவிலே போனா போயிட்டு போகுதுன்னு ஏதோ உள்ளடிவளை பார்த்து உள்ள வச்சு உட்கார வச்சிருக்கு இந்த தேர்தல் ஆணையம் பெரிய மனசு பண்ணி. இல்லைன்னா நீங்க அட்ரஸ் இல்லாம காலியா போய் 3வது முறை மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க. நீங்க என்னடானா அங்க போய் உலகத்தில் இருக்கின்ற ஓட்டாளர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறீங்க. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க அரசியல் வேற நாங்க பண்ண வேண்டி இருக்கு. அப்புறம் நன்றிகள் 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 தெரிவிக்க அங்க இருந்த 1-2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இது பரவி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பலப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கு. கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் வழக்கம் போல தங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் காவி கும்பல். அதுலயும் இந்த கூட்டத்தில், அதாவது சோழவந்தான் கூட்டத்தில் KP ராமலிங்கம் கலந்திருக்காரு. பெருந்தலைவர் ராமலிங்கம். யார்டா அந்த பீஸுனா பல கட்சி மாதிரி ஓடி போய் ஒட்டிக்கிட்ட பீஸு. அவர் என்ன சொல்றாரு, போன பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழ்நாட்டை 3ஆ பிரிங்க ஜி, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஒன்றும் உங்கள் ஒப்பா அத்தா வீட்டு காசு கிடையாது, உங்கள் மாம மச்சனை வீட்டு காசும் கிடையாது. நாங்கள் உழைச்சி நாங்கள் வரி கட்டின பணம், நாங்கள் வாங்குற சோப்பு சீப்பு கூட 1 ரூபா 2 ரூபான்னு எடுத்து அரசு சேமித்து வச்சிருக்கிற பணம். அந்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு எங்கள் கிட்டலாம் உதார விடக்கூடாது. 1. அப்புறம் 3ஆ பிரிச்ச உடனே 2 முதலமைச்சர்கள் பிஜேபியிலேருந்து வந்த மாதிரி கற்பனைலாம் பண்ணக்கூடாது. 30ஆ பிரிச்சா கூட நீங்க முட்டுச்சந்தில தான் நிக்க போறீங்க, மூத்திரச்சந்தில தான் நிக்க போறீங்க. ஸோ KP ராமலிங்கத்துக்கு அறிவுரை சொல்லிக்கிறேன். அரசியல் தான் தெரியல, அறவே கடுத்தனமா பேசாம இருந்தா பெரிய மனுஷனாவது மதிப்பாங்க, அதையாவது வச்சுக்கோங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போவோம். தமிழ்நாடு என்ன இந்தியா முழுதும் காவிகளுக்கு மக்கள் கற்பிக்கிற பாடம், உங்கள் கருத்தையும் உங்கள் கூட்டத்தையும் உங்கள் கட்சியையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்பதுதான். அதுதான் நேத்து மதுரையில சோழவந்தான்ல நடந்திருக்கு.